ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாட்னி அண்ட் மீ சீரீஸான லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோட்னு ரொம்ப எதையும் எதிர்பார்க்காதீங்க, இது கொஞ்சம் நார்மலாக தான் போகும். அண்ட் ஒரிஜினல் எபிசோடோட டைமிங் கம்மியாக இருக்கிறதுனால தான் என் எக்ஸ்பிளைனிங் டைமிங்கும் கம்மியாக இருக்குது. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. இப்போ டவுன் திரும்ப பழையபடி நார்மல் ஆயிடுச்சு. அருக்கா கிட்ட இவ்வளவு திறமை இருக்கும்னு தெரியாதுல்ல. இந்த வேர்ல்டுக்கு வந்த அப்புறம் தான் தெரியுதுன்னு மத்தவங்க யோசிக்கிறாங்க. நீ கொடுத்த கிஃப்டால தான் எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்கன்னு கிளாஸ் ரெப் வந்து பாராட்டுறா. அண்ட் நோபல் நைட் உனக்கும் தேங்க்ஸ் ஏஞ்சலிகா அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரெப் சொல்றா. இவ்வளவு நீ எனக்கு இன்ட்ரடியூஸே பண்ணி வைக்கலன்னு கிளாஸ் ரெப் கேட்கவும் அவளோட பேரு ஆஞ்சலிகா. ஆக்சுவலி அவ ஒரு ஸ்கெலிட்டனா இருக்கிறா. டஞ்சனோட சீக்ரெட் பாஸ் இல்ல எம்பரர்னு சொல்லலாம் நம்ம ஹீரோ சொல்றோம். ஃபெரமின் ரிங்கை யூஸ் பண்ணி தான் அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டியான்னு கேட்கவும் அந்த ரிங் எனக்கு கிடைக்கல நம்ம ஹீரோ சொன்னா. அப்புறம் எப்படி கண்ட்ரோல் பண்ணன்னு கேட்டா சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். விடாத பண்ணன்னு கேட்கவும் உண்மையிலேயே எனக்கு தெரியல நம்ம ஹீரோ சொன்னா. ஓ என்கிட்டயே மறைக்கிறியா, சரி விடு. மிஸ் டஞ்சன் எம்பரர் என் கூட வரியான்னு சொல்லி ஏஞ்சலிகாவை கிளாஸ் ரெப் கூட்டிட்டு போயிருந்தா. இந்த மாதிரி லோனரா இருந்துட்டு ஏஞ்சலிகா மத்தவங்க கூட பழகுவாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏஞ்சலிகாவில பேச முடியாது. சோ இவங்களே ஒவ்வொரு கேள்வியா கேட்டு அவளை ஆமா இல்லன்னு தலையாட்ட வைக்கிறாங்க. ஏஞ்சலிகாக்கோ 17 வயசு தான் ஆகுது. நீ எங்களை மாதிரி தானே அவங்க பாக்குறாங்க. ஏஞ்சலிகா உன்னை பத்தி கொஞ்சம் சொல்றியான்னு கேட்டு கிளாஸ் ரெப் இப்போ நமக்கு கதையை சொல்றா. டஞ்சன்ல மாட்டிக்கிட்டு அவளை ஹாருக்கா தான் வந்து ரெஸ்கியூ பண்ணா. அவளை சப்ஜெக்ட் பண்ணி அவளோட கர்ஸ்ல இருந்து ஹாருக்கா தான் அவளை ரிலீஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லவும் ஏஞ்சலிகா என்ஜாய் பண்ண நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ பேத்துக்கு அவங்க கூட்டிட்டு போறாங்க. இவனவா ஸ்கெலிட்டனா இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு, சோ குளிக்க ஆசைப்படுவா அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரூம் பார்த்தா அடைவா ஸ்கெலிட்டன் தானே, இவளுக்கு எப்படி ஸ்கின் இருக்கு அப்படின்னு இவங்க பாக்குறாங்க. கை காலில் மட்டும் இல்ல மொத்த பேசுமே அவளுக்கு இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில ஃபெராமினான் ரிங் கிடைக்கலையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் இந்த டஞ்சன் குள்ள போயிட்டு வந்ததுல நம்ம ஹீரோக்கு 6 லெவல் இன்க்ரீஸ் ஆகி இப்போ லெவல் 18ல நம்ம ஹீரோ இருக்கான். ஏஞ்சலிக்கானால தான் ஸ்டாம்பீட தடுக்க முடிஞ்சது. நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நேத்து நான் பார்த்த அந்த விஷயம் அது இன்னும் ஹாருக்காக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு கிளாஸ் ரப் யோசிக்கிறா. கிளாஸ் ரப் நான் திரும்பவும் ஃபாரஸ்ட் குள்ள போலான்னு இருக்க நம்ம ஹீரோ சொல்லவும் நீ திரும்ப இங்க வரதா இருந்தா எனக்கு ஓகே தானே வா சொல்றா. நிறைய பேர் கூட இருக்கிறது ஏஞ்சலிகாக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு நினைக்கிறேன். என் கூட வாரியான்னு கேட்கவோ ஏஞ்சலிகாவோ சரின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் தனியாவான்னு கிளாஸ் ரப் யோசிச்சுட்டு ஒரு நிமிஷம் அது வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போனா அதையும் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு கிளாஸ் ரப் யோசிச்சுட்டு அவ ஒரு பொண்ணு சோ அவகிட்ட ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்னு சொல்றான். சாதாரண ஸ்கெலிட்டன் தானே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்றான். இந்த இயற்கை காத்து இதை நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ ஃபாரஸ்ட் குள்ள போக ஆரம்பிக்கிறான். புதுசா நம்ம ஹீரோக்கு ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கு. அதை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி பார்க்க அது ரொம்ப ஸ்பீடா இருக்கு. ஆர்மர் கேல் மினியில நிக்காத கீழே விழுந்துருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் அவ கால் தடுக்கி கீழே விழவும் டக்கு நம்ம ஹீரோவில் பிடிச்சிருக்கான். நம்ம ஹீரோ பிடிச்சிருக்கிற போஸை பார்த்துட்டு ஆர்மர் கேல் கொஞ்சம் வெக்கப்படுறா. காட்டுக்குள்ள இருக்கிற அவனோட வீட்டுக்கு இப்போ நம்ம ஹீரோ போறான். இப்பதாப்பா ரிலாக்ஸிங்கா இருக்கு. என்ன ஏஞ்சலிகா நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? சும்மா காமெடிக்கு தான்ப்பா கேட்டேன். இவன் நீ ஒரு ஸ்கெலிட்டனா இருந்தாலும் நீ ஒரு பொண்ணாச்சே அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. அவ ஆர்மர் எல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்து நிக்கவும் யார் இந்த பிளாண்டி அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இவ எப்படி ஆர்மர் கேல தாண்டி வந்தா? ஒரு நிமிஷம் நீதான் ஏஞ்சலிகாவா நம்ம ஹீரோ கேட்கவோ ஆமானவா தலையாட்டுறா. அப்படி வெக்கப்பட்டு உட்காந்துருக்கிறது எனக்கு இன்னும் நர்வஸா இருக்கே நம்ம ஹீரோ பாக்குறான். உன்னால பேச முடியுமான்னு கேட்டா அவ்வளோ ட்ரை பண்ணி பாக்குறா. பட் அவளால பேச முடியல. ரொம்ப நாள் ஸ்கெலிட்டனா இருந்ததுனால அவ ஓக்கல் கடிப்ப ஒழுங்கா ஒர்க் ஆகல. கர்ஸ்னால அவளோட சோல் மட்டும்தான் அவ உடம்புல டாக்டா இருந்திருக்கு. பட் இந்த சில்வர் ஆர்மர் உடம்பு விட்டு வெளியே போக கூடாதுங்கிற கர்ஸ் இருக்கிறதுனால அவளோட முடி ஸ்கின்னு எல்லாம் அவளுக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பிளெஸிங் இருக்கிற ஒரு பிரேஸ்லைட் நம்ம ஹீரோ ஏஞ்சலிகாக்கு கொடுத்திருப்பான். நெக்ரோமான்சி ஜுவல் அப்புறமா ஃபார்ச்சூன் ஜுவல் இது அவளுக்கு திரும்ப லைஃபை கொடுத்து அண்ட் அந்த ஆர்மர் கர்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகி அவளால இப்ப ஆர்மரை கழட்ட முடிஞ்சிருக்கு. அப்ப எனக்கு தேங்க்ஸ் சொல்லதான் இது எல்லாத்தையும் பண்ணியா நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படி ஏஞ்சலிகா இப்போ ஒரு நார்மல் ஹியூமனா மாறிட்டான்னா அவ ஃப்ரீடமா தடுக்க நான் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நீ இப்ப மான்ஸ்டர் இல்ல உன் இஷ்டப்படி என்ன வேணா பண்ண நீ இங்கதான் இருக்கணும்னு இல்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஏஞ்சலிகா இல்லங்கிற மாதிரி அழுதுட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. அவனால அவ தனிமையில இருந்ததுனால இப்ப யாரு கூடயாச்சும் இருக்கணும்னு நினைக்கிறா. சரி ஓகே நான் அவன் கூடவே இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏஞ்சலிகாவை சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக இப்ப நம்ம ஹீரோ காமெடியான ஸ்டோரி எல்லாம் அவளுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே இவங்க தூங்குற வரைக்கும் நம்ம ஹீரோ அவளுக்கு காமெடியான ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதுலயும் சில கதைகள் அவளே மாதிரியே லோனரா இருந்தா என்னோடது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏஞ்சலிகா என்னோட புது ஸ்கில்ல நான் டெஸ்ட் பண்ணி ஆகணும். சோ பின்வாங்காம என் கூட கொஞ்சம் ஃபைட் பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவ்வளோ ஹெல்ப் பண்றதுக்கு சரிங்கிற மாதிரி தலையாட்டுறா. நம்ம ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணதுனால அவளோட லெவல் கம்மியா இருந்தாலுமே கூட அவ இன்னும் ஸ்ட்ராங் தான். இந்த ஷிஃப்ட் ஸ்கில் அவளோட ஸ்பீடா இருக்குமான்னு தான் நம்ம ஹீரோ செக் பண்ணி பாக்குறான். ஏஞ்சலிகாவா பின்வாங்காம ஃபுல் ஃபோர்ஸ்ல ஃபைட் பண்றா. என் ஒஸ்ட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணா அதுதான் பெஸ்ட் ஸ்கில்லா மாறும் அப்படின்னு ஹீரோ ஏஞ்சலிகாவை அட்டாக் பண்ண போனா ஆனா நம்ம ஹீரோ தலையிலேயே தட்டி உட்கார வைக்கிறா. வலிக்குதாங்கிற மாதிரி அவ வந்து பார்க்கவும் கண்டிப்பா ஒன்ன விட ஒரு நாள் நான் ஸ்ட்ராங்கா மாறுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப ரெண்டு பேருக்குமே பசிக்குது. நம்ம ஹீரோ எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி ஆத்துல இருந்து மீனை கொண்டு போறான். வச்சு ஹாட் பாட் பண்ணலாம்னு சொல்லவும் என்னதுன்னு ஏஞ்சலிகா யோசிக்கிறா. அது என் வாழ்ந்து சேர்ந்தது நம்ம ஹீரோவும் வந்துட்டு இப்ப இவா கூட சேர்ந்து தான் சமைக்கிறான். ஏஞ்சலிகாக்கு மீனை எப்படி விட்டுறது நம்ம ஹீரோ கத்து கொடுக்குறான். இது கொஞ்சம் ரொமான்டிக் வேல போகுது. ஏஞ்சலிகாவும் நம்ம ஹீரோ கூட அப்படி இருக்கிறதுல
ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்கா. 2 பேரும் மேரிட் கப்பிள்ஸ் மாதிரி ஏதோ ஒண்ணா இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ இருக்கப்போ ஏஞ்சலிகா வெக்கப்பட்டு இருக்கா. டக்கு நம்ம ஹீரோ கையை பிடிச்சி இழுத்து டைரக்டா அவ பெட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தா. அவ நம்ம ஹீரோ பின்னாடி போயிட்டு நம்ம ஹீரோவோட முதுகுல போய் கை வைக்கிறா. அவ அதை பண்ண போறாளா? மசாஜ் தானே நம்ம ஹீரோ கேட்கணும். ஆமா அப்படின்னு அவளும் தலையாட்டுறா. எனக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா அதை பண்றியா? சரி அப்படின்னு நம்ம ஹீரோவை கொடுக்குறான். பட் ஏஞ்சலிகாவோட மசாஜ் உண்மையிலேயே ரொம்ப மோசமா இருக்கு. பட் உண்மையை சொல்லி அவ மனசை கஷ்டப்படுத்த வேணாம். நம்ம ஹீரோவா அமைதியா இருக்கான். இப்போ நான் பெட்டரா ஃபீல் பண்ற நம்ம ஹீரோ ஆக்டிங்க போடுறான். நீ இன்னும் ஏதாச்சும் எனக்காக பண்ணணும்னு கேட்கற, அப்ப என் கூட வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெளியே ஸ்டார்ஸை பார்க்க கூட்டிட்டு போறான். எனக்காக எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ஹீரோ கிட்ட அவ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறா. பட் அவளால அதை பேச முடியலன்னு உடனே வருத்தப்படுறா. கவலைப்படாத, நீ சொல்லலைன்னாலும் என்னால அதை புரிஞ்சுக்கிட முடியுது. ஏஞ்சலிகா, நாளைக்கு வேணா நம்ம டவுனுக்கு போவோமா? கவலைப்படாத, நான் அவன் கூடவே இருப்பான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவளும் சரி அப்படின்னு சொல்றா. இப்போ இவங்க 2 பேருமே ஓமவி டவுனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. வா சீக்கிரம் போவோம். நம்ம ஹீரோ ஏஞ்சலிகா கையை பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இவங்க டவுன் கிட்ட வரவுமே மழை ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓ ஏஞ்சலிகா நீயா அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரூப்போ மற்ற பொண்ணுங்களும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோ ஏஞ்சலிகாவோட கையை பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு என்னப்பா அவங்களுக்குள்ள ஏதோ நடக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஏஞ்சலிகாவோ வைக்கப்படுறாங்க. ஏஞ்சலிகாவா பொண்ணுங்களா நம்ம தனியா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிட்டு போறாங்க. வெல்கம் பேக் ஏஞ்சலிகான்னு கிளாஸ் ரப்போ சொல்றா. ஹாருக்கா ஏஞ்சலிகா கூட டேட்டிங் போற போல என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஃபிட்னஸ் கேங்ல இருக்கிறவங்க கேட்கவும் அப்பெல்லாம் எதுவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஏஞ்சலிகா வைக்கப்பட்டு நம்ம ஹீரோ கிட்ட வரவும் நீ போய் அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசி என்னை பத்தி கவலைப்படாத, நான் போய் டவுனை சுத்தி பார்த்துட்டு வர நம்ம ஹீரோ போகவும் வெயிட் பண்ணுங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா லைட்டா பேசுறா. உன்னோட வாய்ஸ் அது எனக்கு நல்லாவே கேட்டுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வழியா ஏஞ்சலிகாவோ அவ லோனர் லைஃப்ல இருந்த வழியா வந்து மத்தவங்க கூட பழக ஆரம்பிச்சிட்டா. யோசிச்சு பார்த்தா என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே இந்த இடம் புதுசுதான். அவங்க ஃபேமிலியை விட்டு தெரிஞ்சவங்கள விட்டு பிரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கும் போது ஒரு வகையில அவங்களும் லோனரா தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நானும் அதனாலதான் இந்த வேர்ல்ட லோனராவே மாஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இப்படியே நம்ம ஹீரோவோட ஸ்டோரி கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. மேபி சீசன் 2 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். இந்த எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.